கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடியிலே அடைக்கப்பட்ட அல்லி ராஜ்யம் என்றாலும், டெல்லி ராஜ்யமாக இருந்தாலும், கனவிலே கிரீடம் சூடிக் கொண்டிருக்கிற கில்லி ராஜ்யமாக இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இன்றைக்கு என்றென்றும் இளைஞராய் இரண்டாம் கலைஞராய் இருக்கிறார். நான் மதுரையில் பிறந்தவன். மதுரை என்னுடைய தொட்டில் பகுதி. அங்கே மக்களுக்கிடையே ஒற்றுமையை குலைத்து ஒரு மிகப்பெரிய கலகத்தை ஒரு சதியென அடைகாத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஆட்சியில இருக்கிறவர் வடக்கு என்ன சொல்லும், இடக்கு என்ன செய்யும் என்று மடங்கி போகாமல் அடங்க மறு அத்து மீறு எங்களை ஒரு அறவழியில் அன்பு வழியில் நடந்து போகிற எங்களை, அன்பிற்குரியவர்கள், எவ்வளவு கொடுமை பாருங்க. ஒரு தர்காங்கிறது ஒரு சமாதி. இந்த நாட்டிலே ஏகத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்று கருதி வந்த ஒரு சூஃபி ஞானி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம், ஒரு நினைவிடம். அதற்குள்ளே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைத்து பார்க்கிறேன், சிறுபான்மை மக்களுக்கு சமாதியில் கூட பாதுகாப்பில்லை என்ற சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தால் திராவிட மாடல் அரசு இறங்குகிறது. அலறி பிழைத்து பிடரியில் பின்னங்கால் பட 8 திக்கும் சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏவி விடப்பட்ட அந்த கும்பல் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது நான் மகிழ்ந்து சொல்கிறேன், வீரமா முனிவருக்கு வைத்த பெயர் தைரியநாதர். தைரியநாதரின் வடிவம் இதோ இங்கே அமர்ந்திருக்கிறது. ஐஸ் கட்டியை போட்டு இஸ்திரி செய்ய முடியாது. உறுதியாக ஒரு அரசாங்கம் எந்த பக்கம் நிற்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதை மிக தெள்ள தெளிவாக எந்த குழப்பமும் சலனமும் இல்லாமல் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியது திராவிட மாடல் அரசு என்பதை தில்லியின் செவி பறைகள் கிழியக்கூடிய வண்ணம் இந்த கிறிஸ்துமஸ் விழா எடுத்துரைக்கட்டும். அல்லாஹ் என நான் அழைக்கும் முன்னர் அம்மா என அழைக்க வைத்த தமிழுக்கு வாழ்த்துக்கள். மனம் மகிழ்ச்சியால் ததும்பி இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மனம் மகிழ்ச்சியால் ததும்பி இருக்கிறது. இயேசு பெருமானுடைய பிறந்த பெருமங்கல நாள் விழாவை இந்த நேரத்திலே பல திக்குகளிலும் எடுத்து யார் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்று ஐயங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நான் எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட, ஆதிக்கத்திற்கு அடிமைப்பட்ட மக்கள் பக்கம் நிற்பேன் என்று சொல்லக்கூடியவர். அது என்ன ஆதிக்கம்? ஜீசஸ் என்று சொன்னாலே லிபரேட்டர், விடுதலை வழங்கக்கூடியவர், எல்லா தடைகளிலும் இருந்து விடுதலை வழங்கக்கூடியவர் என்று காலகாலமாக பல்வேறு தடைகள் இந்த சமூகத்தின் மீது திணிக்கப்படுகிற பொழுது அந்த தடைகளை நீக்குவதற்கு ஒரு மீட்பர் வருவார். அவர் காப்பாற்றி துன்பப்பட்டு அல்லற்பட்டு ஆற்றாது இடர்படும் மக்களை கரையேற்ற வருவார் என்று சமூகம் காத்து கிடக்கிறது. இந்த தமிழ் சமூகத்தை நான் பார்க்கிற வகையில் அன்பிற்குரியவர்களை அரசனுக்குரிய தனித்த பண்பாக வள்ளுவ பேராசான் சொல்கிற பொழுது அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று அரசர்க்குரிய அருங்குணங்களை நம்முடைய வள்ளுவ முப்பாட்டன் வகுத்து சொன்ன பொழுது முதலில் வைத்திருப்பது அஞ்சாமை. இது ஆரிய ஆதிக்கமா என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பெரிய ஆரியம் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரியாரியம் காப்பாற்றும் என்று முடிவெடுத்து எது வரினும் வரட்டும் என்ற அந்த சுயமரியாதையை, தன்மானத்தை, ஆதிக்கம் டெல்லி ஆதிக்கமாக இருந்தாலும், ஊர்ந்து சென்று பதவி பெறும் பள்ளி ஆதிக்கமாக இருந்தாலும், கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடியிலே அடைக்கப்பட்ட அல்லி ராஜ்யம் என்றாலும், அது பள்ளி ராஜ்யம், அல்லி ராஜ்யம், டெல்லி ராஜ்யமாக இருந்தாலும், கனவிலே கிரீடம் சூடிக் கொண்டிருக்கிற கில்லி ராஜ்யமாக இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இன்றைக்கு என்றென்றும் இளைஞராய் இரண்டாம் கலைஞராய் இருக்கிறார். முதல்வர்களின் முதல்வர் முத்தமிழறிஞர் புதல்வர்.
அன்பிற்குரியவர்களே, மகிழ்ச்சியா இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இயேசு பெருமான் பிறந்த பொழுது அவர் உடலை குளிப்பாட்டுவதற்காக தண்ணீரை அவர் உடம்பின் மீது பெய்கிறார்கள். ரிச்சர்ட் கிராஷா என்கிற ஒரு புகழ் வாய்ந்த ஆங்கில கவிஞன் பாடுகிறான், இயேசுவின் வாழ்க்கையின் சாரம் இதை தாண்டி யாரும் சொல்லிவிட முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இயேசு பெருமான் புனித குழந்தையாய் பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கிற அந்த குழந்தையின் மீது தூய்மைப்படுத்துவதற்காக தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. ரிச்சர்ட் கிராஷா எழுதுகிறான், புனிதர் இயேசு என்கிற குழந்தை இயேசுவின் தண்ணீர் விழுந்தது, தண்ணீர் தன்னைத்தானே கழுவிக்கொண்டது என்று எழுதுகிறார். உலகத்தின் சர்வ அழுக்குகளையும் தண்ணீர் கழுவும், தண்ணீரையே கழுவக்கூடிய அந்த புனித மேனி என்று குறிப்பிட்டு சொல்கிறார். ரிச்சர்ட் கிராஷாவை பின்தொடர்ந்து அப்துல் காதர் சொல்கிறேன், திராவிட மாடல் அரசின் ஆஸ்தான கவிஞன் இல்லை, தோஸ்தான கவிஞன். நான் சொல்லுகிறேன், புனித இயேசு என்கிற குழந்தையின் மீது தண்ணீர் விழுந்தது, வழிகிற பொழுது கண்ணீராய் பிரிந்தது. இந்த உடம்பை விட்டு பிரிகிறோமே என்று அனைத்து ஆதிக்கங்களையும் தடைகளையும் விட்டு புதிய விடுதலை இந்த மண்ணிலே மலர வேண்டும் என்பதற்காக ஒரு அறிவு படையெடுப்பை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறீர்கள். நான் மகிழ்ந்து சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வெறும் அரசியல் இயக்கமாக பார்க்கவில்லை, இது ஒரு தமிழ் ராணுவம் என்று நான் உணர்கிறேன். அதிகம் பேச வாய்ப்பில்லை என்றாலும் இத்தனை கூட்டத்தை சேகரித்திருக்கிறான் ஒருவன், அவன்தான் சேகர்பாபு. சேகர்பாபு என்பது மட்டுமில்லை, மதவெறி யானையின் பாகர் பாபு அது என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒன்றே ஒன்றுதான். தொலைக்காட்சி நிகழ்ச்சி நான் நடத்திய பொழுது, ஒருமுறை மாணவர்களுக்காக நடத்திய பொழுது மாணவர்களை பார்த்து கேட்டேன், வேடந்தாங்கலுக்கு பறவைகள் எங்கிருந்து வருகின்றன? ஒரு மாணவர் சைபீரியா, இன்னொரு மாணவர் ரஷ்யா, இன்னொரு மாணவர் பிரஷ்யா, இன்னொரு மாணவர் ஆஸ்திரேலியா. ஒவ்வொரு மாணவராக நான் கேள்வி கேட்க கேட்க வேடந்தாங்கலுக்கு பறவைகள் எங்கிருந்து வருகின்றன ஒவ்வொரு நாட்டை சுட்டிக்காட்டி சொன்ன பொழுது கம்பீரமான ஒரு குரல் எழுந்தது. ஒவ்வொரு நாட்டிலே இருந்து பறவைகள் வரவில்லை, முட்டையில் இருந்துதான் பறவைகள் வருகின்றன. அதுதான் மூல ஆதாரம். அந்த முட்டையில் இருந்து பொறிக்கப்பட்டு 8 திக்கும் பறக்கிற பறவைகளாகத்தான் மக்கள் வாழ்கிறார்கள். அப்படி மக்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இணக்கம் வேண்டும் என்பதை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய ஒரு தனித்த முத்திரை சிறப்பு எது என்பதை நான் எண்ணி பார்த்த பொழுது நான் மகிழ்ந்து சொன்னது, நான் மதுரையில் பிறந்தவன், மதுரை என்னுடைய தொட்டில் பகுதி. அங்கே மக்களுக்கிடையே ஒற்றுமையை குலைத்து ஒரு மிகப்பெரிய கலகத்தை ஒரு சதியென அடைகாத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஆட்சியில இருக்கிறவர் வடக்கு என்ன சொல்லும், இடக்கு என்ன செய்யும் என்று மடங்கி போகாமல் அடங்க மறு அத்து மீறு, என்ன எங்களை ஒரு அறவழியில் அன்பு வழியில் நடந்து போகிற எங்களை நீ எந்த தருணத்திலும் பிரிக்க முடியாது என்கிற காரணத்தால், அன்பிற்குரியவர்கள் எவ்வளவு கொடுமை பாருங்க. ஒரு தர்காங்கிறது ஒரு சமாதி. இந்த நாட்டிலே ஏகத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்று கருதி வந்த ஒரு சூஃபி ஞானி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம், ஒரு நினைவிடம். அதற்குள்ளே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைத்து பார்க்கிறேன், சிறுபான்மை மக்களுக்கு சமாதியில் கூட பாதுகாப்பில்லை
என்ற சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தால் திராவிட மாடல் அரசு இறங்குகிறது. அலறி பிழைத்து பிடரியில் பின்னங்கால் பட 8 திக்கும் சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏவி விடப்பட்ட அந்த கும்பல் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது நான் மகிழ்ந்து சொல்கிறேன், வீரமா முனிவருக்கு வைத்த பெயர் தைரியநாதர். தைரியநாதரின் வடிவம் இதோ இங்கே அமர்ந்திருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சி. உரையை நிறைவு செய்கிறேன். என புள்ள வந்துருச்சு, இதுக்கு மேல நீடிக்க முடியாது. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த உறுதிப்பாடு இருக்கிறது. ஐஸ் கட்டியை போட்டு இஸ்திரி செய்ய முடியாது. உறுதியாக ஒரு அரசாங்கம் எந்த பக்கம் நிற்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதை மிக தெள்ளத் தெளிவாக எந்த குழப்பமும் சலனமும் இல்லாமல் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியது திராவிட மாடல் அரசு என்பதை தில்லியின் செவி பறைகள் கிழியக்கூடிய வண்ணம் இந்த கிறிஸ்துமஸ் விழா எடுத்துரைக்கட்டும். ஒரு அன்புமயமான ஒப்பற்ற ஒரு மனிதர். நான் மகிழ்ந்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். முதல்வர்கள் வருவார்கள் போவார்கள் என்று வரலாறு எழுதப்பட்டாலும் கூட, தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் என்று வரலாறு எழுதப்பட்டாலும் கூட, அன்பிற்குரியவர்களே, மற்றவர்கள் ஒரு சிக்கல் என்று சொன்னால் முடிவு தருவார்கள். விடிவு தருவது சூரியன்தான். பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் என்று பழைய பாடல் இருக்கிறது. அப்படி இல்லை. பகலிலே நட்சத்திரத்தை பார்க்க போன ஒரு கூட்டம் நெரிசனம் ஆகி, தரிசனம் பார்க்க போனவர்கள் நெரிசனமாகி மரிசனம் ஆன ஒரு கொலைபாதகம் 41 உயிர்களை கொன்று குவித்த பொழுதும் கூட அரசு அந்த இயேசு மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தையை மனதிலே வைத்துக் கொள்ளாமல் இன்னார் இனியார் என்று பாராது தன் கூட்டத்திற்கு வரக்கூடிய மக்கள் செத்து போவார்கள் என்று யாரால் எந்த தலைவராவது விரும்புவார்களா என்ற ஒரு வார்த்தை இந்த உதடுகளிலே இருந்து பிறந்த வார்த்தை. இங்க பார்த்தா எங்க பார்த்தாலும் பாதிரியார்களுக்கு ஃபாதர்களுக்கு மத்தியில் காதர் நான் நிற்கிறேன். ஒன்று சொல்கிறேன், தான் வாழும் காலமெல்லாம் நான் மனதால் போற்றுகிற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தன் தந்தை என்று தெரிந்தும் கூட, உலகம் அறிந்தும் கூட, தலைவரே 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 என்று அப்பாவை அழைத்த இந்த பெருந்தகை, தலைவரே 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 என்று அப்பாவை அழைத்த அந்த கடைசி நேரத்தில் கூட நான் அப்பா என்று ஒரு முறை அழைத்துக் கொள்ளட்டுமா என்று உலகத்தின் மரணத்தின் விழிகளிலும் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்முடைய முதலமைச்சர்கள் சொன்னார்கள். காலமெல்லாம் அப்பாவை தலைவரே தலைவரே என்று அழைத்தது போக நம் தலைவரை அப்பா அப்பா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால மிஸ்டர் ஸ்டாலின் இல்லை, ஃபாதர் ஸ்டாலின் என்று காதர் சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி.